இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்னா, அவங்க ஒரு மலை மேல தங்கி இருந்தப்ப இந்த எலிசா தீர்க்கதரிசியை பிடிப்பதற்காக சீரிய ராணுவம் அந்த மலை முழுவதையும் சூழ்ந்து அவர்கள் முற்றுகை போட்டு விட்டார்கள். காலையில கதவை திறந்த அந்த வேலைக்காரனுடைய கண்கள் அந்த எதிரி நாட்டு படைகள் மலையை சுற்றிலும் இருக்கிறத பார்த்தோன்னே அவன் பயந்தான், அவன் கலங்கினான். ஐயோ ஆண்டவனே, என்ன செய்வோம் அப்படின்னு பதறான். ஆனா எலிசாட்ட எந்த வித பதட்டமும் இல்லை. ரொம்ப அமைதியா சொல்றாரு, பயப்படாதப்பா, அவங்க கூட இருக்கிறவங்களை காட்டிலும் நம்ம கூட இருக்கிறவங்க அதிகம். இவனுக்கு புரியல. அப்பதான் எலிசா ஒரு சின்ன ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இவன் பார்க்கும்படிக்கு அவன் கண்களை திறந்தரலும் அப்படி சொன்னதான் தாமதம். அவன் மனக்கண்கள் திறக்கப்பட்டது. மலை முழுவதிலும் பரலோகத்தின் தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அக்கினிமயமான குதிரையில இந்த மலை முழுவதிலும் இந்த சீரிய ராணுவம் ஏறி வர முடியாத அளவுக்கு தடுப்பு சுவராய் நின்று கொண்டிருந்ததை அவன் கண்கள் பார்த்த தேவ பிள்ளைகளை, இந்த சம்பவம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு 3 முக்கியமான காரியம் என்னன்னா, கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். நீங்க யாரும் தனிமை கிடையாது. நீங்க தனியா இருக்கிற இடத்துல உங்களை சத்துரு வளைந்து கொள்ளலாம். நீங்க கவனிக்காத நேரத்துல அவன் உங்களை முற்றுகை போட்டுடலாம், தாக்கிடலாம். அப்பெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு துணையா இருந்தா மனுஷன் உங்களை என்ன செய்ய முடியும்? உலகத்தோல இருக்கிறவனை காட்டிலும் உங்க கூட இருக்கிற தேவன் அவர் பெரியவர் அல்லவா? அதனால நீங்க நல்லா விசுவாசிக்கணும். நான் தனிமை அல்ல, நான் எங்க இருந்தாலும் கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். 2வது, தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். நமக்கு தெரியாது, நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. நேரடியா சத்துரு வரானா, மறைமுகமா சத்துரு வரானா, என்ன நடக்குது நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா எதுவும் தேவனுக்கு மறைவானது அல்ல. ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் இரவும் பகலும் பாதுகாக்கிறார். நம்மை பாதுகாக்க அவருடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளை, அவர் நமக்கு கேடகம், அவர் நமக்கு மறைவிடம், அவர் நமக்கு அடைக்கலம், அவரே நம்முடைய தஞ்சம். அதனால அவருக்கு தெரியாமலோ அல்லது அவரை மீறியோ எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது, நடக்காது. ஆகவே சத்துரு நம்மளை நெருங்கவே முடியாது. நீங்க பயப்பட வேண்டாம், தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். 3வதாக இதுல நம்ம அறிந்து கொள்கிற ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? தேவன் நமக்கு உதவி செய்கிறவர். இப்ப இந்த நேரத்தில் இந்த ராணுவத்தை சமாளிக்க எலிசாவால முடியாது. ஆனா கர்த்தர் அவனுக்காக பரலோகத்தின் தூதர்களை அனுப்பி அவனுக்கு ஹெல்ப் பண்றாரு. பாத்தீங்களா? இது போலதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன உதவி தேவை என்பதை அறிந்து அந்த உதவியை செய்கிறவர் தான் கர்த்தர். அதனால்தான் தாவீது சொன்ன, கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் எனக்கு உதவி செய்கிறவர், நான் பயப்படேன், சகாயம் பெற்றேன், அதனால என் பாட்டினால் அவரை நான் துதிக்கிறேன். அப்போ தேவனிடத்திலிருந்து உதவி பெறுகிறவர்கள் தான் நமக்கு அவர் எப்பொழுதும் உதவி செய்யலாம். அப்ப இந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா தேவனை நோக்கி நம்முடைய கண்கள் ஏறெடுக்கப்படும். இந்த எலிசாவின் கண்கள் எப்பவும் தேவனை நோக்கியே பார்த்துட்டு இருந்ததுனால அவனுடைய மனக்கண்கள் திறந்திருந்தது, இதெல்லாம் தெரிஞ்சது. ஆனால் இந்த வேலைக்காரனுடைய கண்கள் அப்படி கிடையாது. ஆகவே தேவ பிள்ளை, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். எனக்கு ஒத்தாசை வருகிற கர்த்தருக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு துணையாக, பாதுகாப்பாக, உதவியாக இருக்கிறதை அனுபவிப்போம். தேவனே, உம்மை நோக்கி பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.